ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா வினோத் சேனல். நம்ம வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக கார்டன் செட் பண்ணலான்னு நினச்சேன். அதான் துளசி செடியை எடுத்துகிட்டு போக வந்தேன். துளசி செடி பறிச்சாச்சு. கார்டன் செட் பண்ணுறதுக்கு இங்கே அந்தமானில் பர்மநாளா போகிற வழியில் நல்லா செம்மண் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால் செம்மண் எடுக்கிறதுக்காக வந்தோம். நம்மளுக்காக பாவங்க ஹஸ்பண்டு மண் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே என்னென்னா நல்ல சரியான மழை பெஞ்சிச்சு இப்போ. அதனால தான் எங்களால் வெளியில் போக முடியலை. நாங்கள் காரில் உட்காந்துருக்கோம், அவங்க மண் எடுத்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி சண்டேனால் நிறையா பிளான் வச்சுருந்தோம், வெளியில் போகலான் இருந்தோம். ஆனால் இந்த மழை எல்லா பிளானையும் சொதப்பி விட்டுருச்சு. இந்த அந்தமான் மழையவே நம்பவே முடியாது. காலையில் வெயில் அடிக்கும், ஒரு 10 நிமிஷத்தில் மழை வந்துடும். நம்ம பிளான் பூரா இன்றைக்கி சொதப்பிருச்சு. நம்ம எங்கேனாச்சும் வெளியில் போகும்போது தான் இந்த மழை எல்லா பிளானையும் கெடுத்து விட்ரும். இதே பாதி டென்ஷன் ஆகிப்போச்சு. இங்கே பர்மநாளா போகிற வழியில் எல்லோ கார்டனுக்கு தான் போகலான்னு நினச்சிருந்தோம், பிளான் பண்ணியிருந்தோம். சரி, அங்கே போய் லஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு நினச்சோம். அந்த பிளான் கேன்சல் ஆனதுனால ஹஸ்பண்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது சரியான மழை, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. செடி வைக்கிற இடத்துல இந்த மண்ணை கொட்டியாச்சு. மேலே இருக்கிற மண் கீழே போகிற மாதிரியும், கீழே இருக்கிற மண் மேலே வர்ற மாதிரியும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இல்லை. ஹஸ்பண்டு வீட்டில் இருக்கும்போதே இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணிடணும், இல்லைன்னா குட்டி பாப்பா எந்த வேலையுமே பண்ண விடாது. செடியை நட்டுட்டு சமைக்க போகணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்கே மல்லி செடியெல்லாம் போட்டிருந்தோம், நல்லா அழகாக வந்திருக்கு, களைஞ்சி வந்திருக்கு. இன்றைக்கி கொண்டு வந்த துளசி செடியை இங்கே நட்டு வச்சுருக்கோம். எடுத்துகிட்டு வந்த மண்ணை போட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பக்கத்தில் ஒரு கூடையில் ரோஸ் செடிலாம் வளர்த்துட்ருக்கேன். அப்புறம் இது ஒரு பூச்செடி. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ஆடு உள்ளே சாப்பிட்டு போயிடுது, அதுதான் ப்ராப்ளம். இது நல்லா நான் தலைஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன். வீட்டுக்கோட முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சுருக்கோம். இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சின்ன 2 செடி அழகு செடி மாதிரி இருக்குது, இதெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். இங்கேயும் ஒரு செம்பருத்தி செடி இருக்குது, அதான் நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் துளசி செடி. நம்ம மேடம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ சிக்கன் முடிகிற ஸ்டேஜுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிளேட்டில் சாப்பாடு வந்துடும். மேடம் முடிஞ்சிருச்சா சமையல்? என்னென்ன டிஷ் பண்ணுறீங்க மேடம் இன்னைக்கு? மேடம் இது என்ன டிஷ் மேடம்? ஃபர்ஸ்ட் சட்டி மேடம், இது என்ன ஃபர்ஸ்ட் டிஷ்ஷு? பெருசு சிக்கன் கிரேவி. பெப்பர் சிக்கன் எது மேடம்? அது பெப்பர் சிக்கனா மேடம்? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் மேடம் ப்ரிப்ரேஷனுக்கு? சொல்லியே 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு மேடம். இன்னைக்கு சண்டே சமையலில் ரைஸு, சாம்பார் ஆகிட்டுருக்கு, சிக்கன் மிளகு வறுவல், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.